நல்ல மார்க் எடுத்தா தான் +1 +2ல நல்ல குரூப் எடுத்து நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். +1 +2ல நல்ல மார்க் எடுத்தா தான் காலேஜ் போய் நல்ல குரூப் எடுத்து நல்லா படிக்க முடியும். காலேஜ் போய் நல்லா படிச்சா தான் நல்ல ஜாபுக்கு போகணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்படி யாராவது உங்க மண்டைய கழுவுனாங்கன்னா அதெல்லாம் தப்பு. எதிர்பார்க்காத மார்க் வராட்டி பரவால்ல. படிப்புக்கும் அறிவுக்கும் சம்மந்தமே கிடையாது. இத நான் ஏன் சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, சரி அப்ப எதுக்கு படிக்கணும்? அப்ப எதுக்கு நல்ல சர்டிஃபிகேட்லாம் வாங்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஜஸ்ட் ஒரு டூல். நம்மளுடைய லைஃப பாதுகாத்துக்கிறதுக்கான ஒரு கருவி மட்டும் தான். நம்மளுடைய வாழ்க்கை எப்ப வேணா, எந்த நேரத்திலயும் வேணாலும் திசை திரும்பலாம். அந்த திசை திரும்பக்கூடிய டைம்ல அந்த சர்டிஃபிகேட்டும், அந்த மார்க்கும் நல்ல மார்க் நம்ம எடுத்திருந்தோம் அப்படின்னா, அத வச்சு ஒரு நல்ல ஒரு டீசென்ட்டான ஒரு ஜாப்ல சேர்ந்து நம்மளுடைய ஃபியூச்சர வந்து லீட் பண்ண முடியும். அதுக்காக படிப்பு வந்து முக்கியமே கிடையாதுன்னு சொல்ல முடியாது. படிப்பு ரொம்ப முக்கியம். படிக்காதவங்க தான் சாதிச்சாங்க அப்படின்னா, அந்த காலத்துல காம்படிட்டிவான வேர்ல்டு கிடையாது. ஊருக்கே பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பேர் தான் படிச்சிருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த படிக்காத பீப்பிள் வந்து பிசினஸ் பண்ணி லீட் பண்ணிட்டாங்க. பட் இந்த காம்படிட்டிவான வேர்ல்டுல நம்ம படிக்காம ஒண்ணுமே பண்ண முடியாது. படிச்சு தான் ஆகணும். ஆனா, அதுவே ஒரு டீசென்ட்டான மார்க்ல நம்ம படிச்சா போதும். அத தவிர நம்மளுடைய ஓன் ஸ்கில், நம்மளுடைய ஓன் நாலேட்ஜ், நம்மளுடைய அறிவு திறனை வந்து நம்ம டெய்லியும் இம்ப்ரூவ்மென்ட் பண்ணிக்கிறதுக்காக நம்ம என்னெல்லாம் பண்றோம்? அப்படிங்கிறது தான் இந்த காம்படிட்டிவான வேர்ல்டுல நீங்க ஜெயிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமே தவிர, படிப்ப மட்டுமே வச்சு நீங்க வாழ்க்கையில வந்து ஜெயிச்சிரலாம்னு நெனச்சா, அது வந்து 100ல ஒரு 2 பேர், 3 பேர்னால தான் முடியும். ஏன்னா, இப்ப இருக்க காம்படிட்டிவ் வேர்ல்டு அப்படி. நீங்க வந்து 100 பேர் எடுத்தீங்கன்னா, அது 98 பேர் வந்து பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்டா தான் இருப்பாங்க. ஆனா, அந்த 98 பேருமே லைஃப்ல ஜெயிக்கிறாங்களான்னு கேட்டா, கண்டிப்பா கிடையாது. ஸோ, அப்போ ஒவ்வொரு பேரண்ட்ஸுமே வந்து இத புரிஞ்சுக்கிட்டு, உங்களுடைய குழந்தைகள போட்டு ரஷ் பண்ணாதீங்க. ரொம்ப வந்து புஷ் பண்ணாதீங்க. அவங்களுடைய ஓன் ஸ்கில்ல எப்படி டெவலப் பண்ணலாம்? அவங்களுக்கு என்ன நேச்சுரலா ஒரு ஸ்கில் இருக்கு? அந்த ஸ்கில்லுக்கு வந்து உங்களால வாழ்க்கையில வந்து என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அவங்களுக்கு அத பண்ணுங்க. அத விட்டுட்டு வந்து சுத்தி இருக்கிறவங்களுக்கு கிட்ட பெருமைய காட்டுறதுக்காக, என் பையன் இந்த ஸ்கூல்ல படிக்கிறான், இந்த கோர்ஸ் படிக்கிறான் அப்படிங்கிறதுக்காக மாணவர்களுடைய